தமிழ் மாதம் மொத்தம் 12. ஓகேவா? இங்கே இங்கிலீஷில் எப்படி இருக்கோ அதே மாதிரி தமிழ் மாதம் 12. இப்போ நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா தமிழ் மாதம் மாதம் என்னன்னு சொல்ல போகிறீங்க? படித்ததெல்லாம் இங்கிலீஷ் மீடியம், சுற்றி இருக்கலாம் இங்கிலீஷ் அப்படியே பேசி இங்கிலீஷ்லாம் கொண்டு வராங்க. அப்புறம் எப்படி ப்ரோ தமிழில்? புரட்டாசி, ஐப்பசி, கார்த்திகை, மார்கழி. ஆனி ஆவணி ஐயோ நடைமுறையில் இல்லாதனால தெரியல. ஐப்பசி வரும், ஆவணிக்கு அப்புறம் சித்ரா, வைகாசி, ஆடி, ஆவணி, புரட்டாசி. இங்கிலீஷ் மாதம் தெரியுமா? இங்கிலீஷ் மாதம் தெரியும். எங்க சொல்லுங்கள். ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர். இப்போ என்ன இந்த ஸ்பீடில் சொன்னீங்களோ இதே ஸ்பீடில் அப்படியே தமிழ் மாதம் சொல்கிறீங்க. நான் இப்போ ஆடி போகுதுன்னு மட்டும் தெரியும். ஆனால் ஃபஸ்ட் இருந்தெல்லாம் சொல்ல வாய்ப்பு இல்லை. படித்ததெல்லாம் இங்கிலீஷ் மீடியம், சுற்றி இருக்கலாம் இங்கிலீஷ் அப்படியே பேசி இங்கிலீஷ்லாம் கொண்டு வராங்க. அப்புறம் எப்படி ப்ரோ தமிழில்? இவர் தான் பிரிட்டிஷ் இளவரசர் சார்லஸ். இப்போல்லாம் தமிழில் இங்கிலீஷ் மீடியத்தில் படித்தாலும் இங்கிலீஷ் மீடியத்தில் படித்தாலும் பார்த்தீங்க அப்படின்னா தமிழ் மீடியம் தமிழ் மாதம்லாம் சொல்லிக் கொடுப்பாங்க. டக்குனு இப்படி கேட்டிங்கன்னா எப்படி வரும்? திரை வைகாசி ஆனி ஆடி ஆவணி. ஆடி ஆணியா ஆணி ஆடியா? முதல்ல சொல்கிறேன். எனக்கு அதெல்லாம் இல்லை. ஆனி ஆடி ஆணி ஆடி ஆவணி புரட்டாசி ஐப்பசி ஆவணியே போகிறோம். ஆவணி ஆடிக்கு அப்புறம் ஆடிக்கு அப்புறம் ஆடிக்கு முன்னாடி ஆனி ஆணி. இப்போ சொல்லுங்கள். ஆனி ஆடி ஆவணி புரட்டாசி ஐப்பசி கார்த்திகை சித்திரை வைகாசி ஆனி ஆடி ஆவணி. பார்த்தீங்களா? இப்போ ஆடி முதல்ல சொல்கிறீங்க. ஆடி முன்னாடி தான் சொன்னேன் நான். இப்போ சித்திரை வைகாசி ஆனி ஆடி ஆவணி புரட்டாசி ஐப்பசி கார்த்திகை மார்கழி தை மாசி பங்குனி. சித்திரை வைகாசி ஆனி ஆடி ஆவணி புரட்டாசி ஐப்பசி கார்த்திகை மார்கழி தை மாசி பங்குனி. சித்ரா, வைகாசி, ஆடி, ஆவணி, புரட்டாசி. சொன்னீங்கல்ல, புரட்டாசி, ஐப்பசி, மார்கழி, தை மாசி. தமிழ் மாதம் மொத்தம் 12. ஓகேவா? இங்கே இங்கிலீஷில் எப்படி இருக்கோ அதே மாதிரி தமிழ் மாதம் 12. இப்போ நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா தமிழ் மாதம் மாதம் என்னன்னு சொல்ல போகிறீங்க? சித்திரை ப்ரோ. கடைசி மாதம் பங்குனி ப்ரோ. பங்குனி நடுவில் நடுவுலலாம் தெரியாது. நடுவில் ஃபுல்லாக இருக்குல்ல, ஃபுல்லாக சொல்லு. சித்திரைக்கும் மங்குனிக்கும் ஆவணி புரட்டாசி ஐப்பசி கார்த்திகை. சரி, ஓகே. இப்போ என்ன பண்ண போறீங்க அப்படின்னா கண்ணை மூடிக்கிட்டு சித்திரை வைகாசி ஆணி ஆவணி அப்படின்னு சொல்ல போறீங்க. ஓகேவா? சொன்னாலே கண்ணை மூடின்னு சொல்றீங்க. ஸ்டார்டிங் மட்டும் சொல்லுங்க, அப்படியே சொல்லிடுறேன். சித்திரை வைகாசி ஆனி ஆவடி ஆவடி ஆனி ஆடி புரட்டாசி ஆவணி காணா ஆவணி புரட்டாசி ஐப்பசி கார்த்திகை மார்கழி. தப்பு. தமிழ் சித்திரை ஈவினிங் வைகாசி ஈவினிங் ஆனி ஆடி ஆவணி புரட்டாசி ஐப்பசி. ஸ்பீடு பத்தலை எனக்கு வந்து ஸ்பீடு கடகடன்னு வரணும். கார்த்திகை மார்கழி. சித்திரைன்னு சொல்லியா? சித்திரை வைகாசி ஆடி, ஆவணி. ஆடி ஆவணி புரட்டாசி ஐப்பசி கார்த்திகை மார்கழி தை மாசி பங்குனி. திரும்ப சொல்லு. சித்திரை வைகாசி ஆனி ஆடி ஆவணி புரட்டாசி ஐப்பசி கார்த்திகை மார்கழி தை. சிரிக்காம சொல்லு. சித்திரை வைகாசி ஆனி ஆடி ஆவணி புரட்டாசி ஐப்பசி கார்த்திகை மார்கழி தை மாசி பங்குனி. இதே மாதிரி நீங்களும் சொல்றீங்க. சித்திரை வைகாசி ஆனி ஆடி ஆவணி புரட்டாசி ஐப்பசி மார்கழி புரட்டாசி ஐப்பசி புரட்டாசி ஐப்பசி. ப்ரோ என்ன ப்ரோ பரிச்சில் ஒன்னோடு சொல்லி கொடுப்பாங்க தெரியுமா? மச்சா மச்சா ஏடா அந்த மாதிரி சொல்லி கொடுக்குறீங்க. மாசி பங்குனி. மார்கழிக்கு அப்புறம் என்ன வரும்? டக்குன்னு கேட்டா தெரியல. சித்திரை வைகாசி ஆனி ஆடி ஆவணி ஐப்பசி மார்கழி. ஐப்பசி வரும் ஆவணிக்கு அப்புறம். ஆடி ஆவணி ஐப்பசி மார்கழி. ஐப்பசி வரும் ஆவணிக்கு அப்புறம். கேட்கறதுக்கு பதில் சொல்லு. நீங்க கேட்டுக்கிட்டே தான் இருப்பீங்க. கேட்கறதுக்கு பதில் ஆணி ஆணி ஆனி ஆடி ஆனி ஆவணி ஆடி ஆணி ஆவணியா? ஆடி ஆணி ஆவணியா இல்ல ஆணி ஆடி ஆவணியா? என்ன திரும்ப கேளுங்க. ஆடி ஆணி ஆவணியா ஆணி ஆடி ஆவணியா? ஆடி ஆணி ஆவணி. சித்திரை வைகாசி ஆனி ஆடி ஆவணி புரட்டாசி ஐப்பசி மார்கழி ஆணி ஆவடி ஆனி ஆவணி ஐயோ என்ன சொல்லிக்கிற? முதுகிழம்புலாம் தெரியுதுடா. முதுகிழம்பு தெரியுது. ஆனி ஆனி ஆவணி புரட்டாசி ஐப்பசி கார்த்திகை மார்கழி தை மாசி பங்குனி. பங்குனி முடிச்சாப்லங்க அவரு. ஆனி ஆடி ஆவணி புரட்டாசி ஐப்பசி கார்த்திகை மார்கழி ஆணி ஆடி ஆடி ஆவணி 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 புரட்டாசி ஐப்பசி புரட்டாசிக்கு அப்புறம் என்ன வரும்? ஐப்பசி மார்கழிக்கு அப்புறம் தை மாசிக்கு அப்புறம் பங்குனி சித்திரைக்கு அப்புறம் வைகாசி. இன்னும் இவ்வளவு தரவா இருக்காப்புல என்னைய குழம்பு. நீங்க சொல்லுங்க. நீங்க பங்குனிக்கு அப்புறம் உழப்புவேங்க. பங்குனியா? சித்திரை சித்திரைக்கு அப்புறம் வைகாசி ஆணிக்கு அப்புறம் ஆவணி. தப்பு. ஆடியாங்க ஆடி தானே. ஆடி ஆடி சரி. ஆடி வைகாசிக்கு அப்புறம் மார்கழி. மார்கழியா தை. மார்கழி அப்புறம் தை தான் வருமா? சித்திரை வைகாசி ஆனி ஆணியா? மார்கழிக்கு அப்புறம் ஆணியா வரும்? நீங்க இடம் எல்லாம் கேட்டீங்கன்னா தெரியாதுங்க.
சித்திரை வைகாசி ஆனி ஆடி ஆவணி புரட்டாசி ஐப்பசி கார்த்திகை மார்கழி தை மாசி புரட்டாசி ஐப்பசி புரட்டாசி புரட்டாசி ஐப்பசி புரட்டாசி புரட்டாசி ஐப்பசி கார்த்திகை மார்கழி தை மாசி பங்குனி மாசிக்கு அப்புறம் மாசிக்கு அப்புறம் பங்குனி புரட்டாசிக்கு அப்புறம் ஐப்பசி மார்கழிக்கு அப்புறம் மார்கழி அப்புறம் கார்த்திகை தை மாசங்க தை மாதம் சரி ஓகேவா இப்போ வந்து ஐப்பசிக்கு அப்புறம் சொல்லிட்டீங்க புரட்டாசிக்கு அப்புறம் சொல்லிட்டீங்க மார்கழிக்கு அப்புறம் சொல்லிட்டீங்க இப்போ சித்திரைக்கு அப்புறம் வைகாசி ஐகாசிக்கு அப்புறம் கக்கு சோரம் என்னடா சொல்ல வர்ற என்ன சொல்ல வர்ற சொல்லி தொலை. ஆனி ஆவடிக்கு அப்புறம் ஆனிங்க ஆவணிக்கு அப்புறம் ஆவணிக்கு அப்புறம் புரட்டாசிங்க புரட்டாசி சார் கரெக்டாக சொல்கிறாப்புல எப்படி கேட்டாலும் தெரியாது சொல்கிறாப்புல நீங்கள் சொல்லுங்கள் இல்லை ப்ரோ அவங்க வந்து தெரியும் அவங்க ஃபுட்டேஜ் கூட நாங்கள் அவ்வளோ போட மாட்டோம் பட் நீங்கள் தெரியாதுன்னு சொல்லிடுமா உங்கள் ஃபுட்டேஜ் தான் நாங்கள் திரும்ப திரும்ப போடுவோம் தெரியாது ஏன் தெரியாது ப்ரோ தமிழ் இங்கிலீஷ் மாதம் கடற்கன்னு சொல்லிட்டோம் தமிழ் மாதம் ஏன் தெரியல அது நம்ம நடைமுறையில் இல்லாதனால தெரியல. நடைமுறையில் இல்லை நம்ம மேலே தப்பு தான், நம்ம கற்றுக்கிறணும். நடைமுறையில் ஒர்க்காக இருக்கட்டும், பொதுவாகவே இப்போ இங்கிலீஷு அதில் தான் ப்ராக்டிக்கலாக சேலரி அதெல்லாம் போயிட்டு இருக்கனால பெரிய தப்பு, நம்ம கற்றுக்கிறணும். கற்றுக்கணும். ஆமாம், அதே இது நீங்கள் சொல்லுங்கள். நான் இது தமிழ் மாதமா எனக்கு தெரியும் நான் சொல்லுவேன். சரி இப்போ நான் சொல்லிட்டேன் அப்படின்னா இங்கே உள்ள 360 சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருக்கியா? 360 சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருக்கியா? பண்ணிருக்கியாடா பண்ணுறா அண்ணே சொல்லுவார் இப்போ பண்ணிருக்கியா? பாருங்க யோசிச்சு நம்ம அண்ணே இப்போ சொல்ல போகிறாரு அப்படின்னா 3 பேருமே 360 எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க. நீங்கள் சொல்லலாம் சப்ளை பண்ணுறேன் நான் சொல்லிட்டேனா? சித்திரை வைகாசி ஆனி ஆடி ஆவணி புரட்டாசி ஐப்பசி மாசி ஐப்பசி இல்ல சித்திரை வைகாசி ஆடி ஆணி ஐயோ சித்திரை வைகாசி ஆணி ஆடி ஆவணி புரட்டாசி ஐப்பசி மார்கழி தை மாசி பங்குனி ஜனவரி. சூப்பர் சொல்லிட்டாரு. 12 மாசமா மொத்தம் 12 மாசமா இருக்கும். சரி நானும் பண்ணுறேன். போன வேணாம் நான் கரெக்டாக சொல்லிட்டேன், தம்பி கரெக்டாக பண்ணிட்டாப்ல. நாங்களும் மாற்றி மாற்றி சொன்னோம், மூணு உள்ளே விட்டுட்டோம், அவ்வளோதான் பிரச்சனை. இல்லையா கரெக்டாக பாதிலாம் சொன்னோம்ல ப்ரோ நாங்கள். நான் நேர்மையாக இருப்பேன். சப்ஸ்கிரைப் பண்ணியா இல்லையா? சப்ஸ்கிரைப் பண்ணியா இல்லையா? இல்லைங்க வரட்டும். 360 சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.